என்ன பார்த்து நீ பயந்து மயக்கமா விழுந்துட்ட. உன் அனாதையா விட்டுட்டு போக கூடாது பரிதாபப்பட்டு நான் தான் தூக்கிட்டு வந்தேன். ஏன் என்ன பார்த்து மயக்கம் போட்டு விழுந்த? உங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அதோட உங்க பேச்ச கேட்கும் போது ரொம்ப கோபக்காரன்னு தெரியுது. என் சுபாவமே பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். அதனால தான் சின்ன பிள்ளையில இருந்து எல்லாருமே என்ன கோபக்காரன் வாங்க. சும்மா எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்த? வந்து எனக்கு புத்தி மாறாட்டம் போலீஸ்காரங்க முடிவு கட்டி என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, நல்லா இருக்கிறவங்க அங்க ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? யாருக்கிட்டையும் சொல்லாம வெளியே ஓடி வந்துட்டு பின்னாடி போலீஸ்காரங்க துரத்திக்கிட்டு வந்தாங்க. அதனாலதான் அங்க வந்து ஒளிஞ்சு உங்களை வேற பாத்துட்டேனா பின்னாடி போலீஸ்காரங்க வேற வந்தாங்க. என்ன பண்றதுன்னு புரியாம மயங்கி விழுந்துட்டேன். போலீஸ பார்த்து நீ மயங்கியா விழுந்துட்ட? போலீஸ் உன்னையா தேடிக்கிட்டு வந்துச்சு? கேட்டிருக்கிறீங்க? போலீஸ் உன்னையா தேடிக்கிட்டு வந்துச்சு? உலகத்துல உள்ளவங்க தன் பணிய மத்தவங்க மேல சுமத்துவாங்க. நீ என்னடா மத்தவங்க பணிய ஓ மேல சுமத்திக்கிறீங்க. போலீஸ் உன்னை தேடி வரலம்மா, என்னதான் தேடி வந்தாங்க. போலீஸ் உங்களை தேடி வந்தாங்க? ஆமா. எதுக்கா? பயப்படாதே, ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு காலையில தான் நான் ஒரு கொலை பண்ணேன். இல்லம்மா, இல்ல. நான் பரம்பரை கொலைகாரனும் இல்ல, ஒரு கொள்ள கூட்டத்துக்கு தலைவனும் இல்ல. எனக்கும் பந்த பாசம் எல்லாம் இருக்குது. ஐயா, நீங்க ஒரு பெண் கிட்ட தனிமையில பழகிற முறையிலிருந்து உங்களுக்கும் மனித இது இருக்குன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அப்படிப்பட்ட நீங்க ஒரு கொலைகாரன் தான் எப்படி மாறினீங்கன்னு தான் நானும் ஆச்சரியப்பட்டேன். எப்படியா? பழிக்கு பழி, வஞ்சத்துக்கு வஞ்சம், கொலைக்கு கொலை, ரத்தத்துக்கு ரத்தம். அதுக்காக தான் நான் கொலைகாரனா மாறினேன். நீங்க என்ன சொல்றீங்க? நடந்ததமா சொல்றேன். எனக்கு சொத்து சுகம் ஆஸ்தி பாஸ்தி ஜான சந்தடி ஒரு இடம் கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு தம்பி இருந்தான். உங்களுக்கு தம்பி உண்டா? இருந்தான், பாவிப்பைய இருந்தான். அவன் பிறந்த உடனே எங்க அம்மா அப்பா அவனை என் கையில கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. நான் தான் அம்மா அப்பாவா இருந்து அவனை வளர்த்தேன். நான் ஒரு மூட படிக்காதவன், சின்ன வயசுல எஸ்டேட் கூலியா சேர்ந்துட்டேன். என் தம்பி அத மாதிரி விடக்கூடாதுன்னு நினைச்சு அவனை படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ராத்திரி பகலா பாடுபட்டேன், மூட்டை சுமந்தேன், வண்டி இழுத்தேன், எல்லா வேலையும் செய்து கடைசியா என் இஷ்டப்படி என் தம்பியை படிக்க வச்சுட்டேன். என் தம்பி ஐயோ, அவனை பார்த்திருக்கணுமே, கங்குள்ளா காட்சி, லட்டு லட்டு மாதிரி இருப்பான், லட்டு மாதிரி வெள்ளக்காரன் மாதிரி இருப்பான். அவன் அழகுக்கு தகுந்த மாதிரியே படிக்கும் போது 2 கிளாஸ் சேர்த்து சேர்த்து பாஸ் பண்ணுவான். பிஏ, எம்ஏ, இன்னும் என்னென்னவோ. என்ன புரியும் எனக்கு இழவு. அதே நேரத்துலதான் இந்த ஊர் எஸ்டேட் முதலாளி மக அந்த காலேஜ்ல என் தம்பி கூட படிச்சுக்கிட்டு இருந்தான். 2 பேரும் ஒருத்தர் காதலிச்சுட்டாங்களாம். இழவு காதல். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிக்கிட்டாங்களாம். ஏமா, நீ சின்ன பொண்ணு தானே, நீ சொல்லு, பெரியவங்க வயிற்ற கட்டி வாய கட்டி பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்பிச்சா ஒருத்தர் காதல் பண்ணிக்கிறதா?
தவறுதான் ஐயா. பெத்தவங்களுடைய வார்த்தையை மீறி தானாவே வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தேடிக்கிறது மன்னிக்க முடியாத தவறு. தவறுதானே? தவறுதானே? இதே தவறை என் தம்பி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவனை கூப்பிட்டு இலவடுவா. உனக்கு வேண்டாண்டா, நீ சாதாரண எஸ்டேட் கூலியோட தம்பி, அவன் எஸ்டேட் முதலாளியோட மவன். அவன் கூட உனக்கு சரி வேண்டாண்டா வேண்டாண்டான்னு படிச்சு சொன்னேன். அந்த பைய கேட்டானா? அவன் என்ன சொன்னா தெரியுமா? சும்மா இருந்தா உனக்கு உலகம் தெரியாது, காலம் கிடக்கிற கிடப்பு, படிப்பு இருந்தாக்க பணம் அந்தஸ்தெல்லாம் தானா வந்துரும் சொன்னான். அவரு மடையன், அதை நம்பினேன். இந்த விஷயம் எஸ்டேட் முதலாளி தெரிஞ்சு போய் உடனே ஒரு பணக்கார விட்டு பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்காக கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்து போச்சு. என் தம்பிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு வேற கல்யாண வீட்டுக்கு ஓடிட்டான். அந்த பொண்ணு மனவரை விட்டு எழுந்திருச்சு வந்து என் தம்பி காலை பிடிச்சுக்கிட்டு, அத்தா என்ன காப்பாத்துங்க, என் இஷ்டத்துக்கு விரோதமா ஒரு பையனுக்கு என்ன கட்டி கொடுக்க போறாங்கன்னு ஓன்னு அழுது. என் தம்பி என்ன செய்வான்? யாருதான் என்னமா செய்ய முடியும்? பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு. இந்த நிலைமையில என்ன செய்ய முடியும்? சரி, நான் சொல்றது தப்பா இருக்கலாம், நீ சொல்லு. நீ அந்த பொண்ணு நிலைமையில இருந்தா என்ன செய்வேன் சொல்லு. இதுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன்? பெண்ணா பிறந்து மனச ஒருத்தர்கிட்ட பறி கொடுத்ததுக்கு அப்புறம் வேற ஒருத்தரை கட்டிக்க சம்மதிக்க மாட்டான், சம்மதிக்கவும் கூடாது. இதுதான் என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட முடியும். நீ என்னம்மா, இன்னைக்கு உலகமே அப்படித்தாமா இருக்குது. இதுக்கெல்லாம் விரோதமா அந்த எஸ்டேட் முதலாளி என்ன தெரியுமா பண்ணா? அந்த பொண்ணை தரன்னு இழுத்துக்கிட்டு போய் ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டி விட்டு எஸ்டேட் ஆளுகளை விட்டு என் தம்பியை பிடிச்சு தூண்ல கட்டி வச்சு குதிரை சவுக்காரிய அடி அடின்னு அடிக்க சொல்லிட்டாமா. என் தம்பி மேல ஒவ்வொரு அடியா விழவும் அந்த பொண்ணு அணுவணுவா தன்னுடைய உயிரை விடவும் சரியா இருந்திருக்கு. என் தம்பியை சாகர நிலைமைக்கு வந்துட்டான். இந்த கலாட்டாவையெல்லாம் பார்த்துட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கூட்டம் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. உடனே இந்த ரெண்டு குறைக்கு தான் பொறுப்பாளி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக எஸ்டேட் முதலாளி ஊரை விட்டே ஓடிட்டான். அதுக்கப்புறம் தான்மா எனக்கு விஷயமே தெரிஞ்சது. என் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? என் ரத்தமெல்லாம் கொதிச்சுதுமா, என் நரம்பெல்லாம் துடிச்சுது. ஓடுன தலைதறிச்சு அந்த கல்யாண வீட்டுக்கு போனேன். கல்யாண வீட்டுல என் தம்பி எப்படி எல்லாம் ஆவாண்டு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேம்மா. அந்த தம்பி ரத்த வெள்ளத்துல பிறந்து கிடந்தாமா, ரத்த வெள்ளத்துல புரண்டு கிடந்தான். தம்பி இப்படி மோசம் பண்ணிட்டியடான்னு அவரை தூக்குறேன். என் தம்பி கண்ணை முழிச்சு, அண்ணா காடாட்டி போனாலும் தன் கரையாடும், என்னைய அந்த பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குற அந்த முதலாளிய உயிரோட விடக்கூடாது, அவனை சுட்டு பொட்டிக்கு விடணும், இல்லாட்டி போனா அவன் முகத்துல இருக்கிறது மீசை இல்லைன்னு சொல்லிட்டு செஞ்சு போயிட்டாமா. நானும் அந்த நிமிஷத்துல இருந்து தேடுன அந்த முதலாளிய கிடைக்கல. ஆனா ராத்திரியோட ராத்திரி அவன் எஸ்டேட்டுக்கு வந்துட்டு போறதா எனக்கு தகவல் கிடைச்சது. காத்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு கருக்கல்ல 4 மணிக்கு என் கையில கிடைச்சான். சுட்டேன், சும்மா சுட்டேன், சுட்டு தள்ள தோட்டா தீர வரைக்கும் சுட்டேன். விட்டன அதோட அவன் பிரேரத்தை எடுத்து அணுவணுவா தள்ளி தள்ளியா வெட்டி கூறு போட்டுட்டேன். எஸ்டேட்டுக்கு தகவல் தெரிஞ்ச அந்த ஆளுகளை என்ன பார்த்துக்கிட்டு ஓடி வந்தாங்க, சூற புலிங்க. இதுக்குள்ள போலீஸ்க்கு யாரோ தகவல் கொடுத்துட்டாங்க. போலீஸ் என்ன துரத்திட்டு வந்தோன்னு தான் நான் ஓடி வந்த அந்த இடத்துல ஒளிஞ்சேன். அதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமே. இப்ப சொல்லுமா, நான் செஞ்சது தப்பா? என் தம்பியை கொண்டவனை பழி வாங்கினது தப்பா? என் மனசுக்கு நான் பண்ணது தப்புன்னு தோணல. உனக்கு தோணிச்சுட்டா இப்ப என்ன சுட்டுடு, சுடு என்ன. உங்க பிரச்சனைக்கு நியாயம் சொல்ற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. ஆனா உங்க நிலைமையில யார் இருந்தாலும் கொலகாரனா தான் மாறுவாங்க. மனுஷனா பிறந்த யாருக்குமே கோபம் வரத்தான் செய்யும். சரி, மேற்கொண்டு உங்க முடிவு தான் என்ன? முடிவு என்னமா முடிவு? எப்படியாவது என்ன போலீஸ் பிடிக்கதான் போகுது. அவங்க என்ன பிடிக்கிறது, நானே சரணாகதி அடையிறதா தான் இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னால என் தம்பியை கட்டி வச்சு அடித்தானுங்களே எஸ்டேட் ஆளுங்க, அவங்களை கொடல உருவாம நான் போக மாட்டேன். வேண்டாம், ஏற்கனவே ஒரு கொலை செய்திருக்கீங்க. மேலும் மேலும் கொலைகளுக்கு ஆளாகாதீங்க, மனசை கட்டுப்படுத்திக்கீங்க. பேசாத. விரோதிகளுக்கு யாராவது சாதகமா பேசினா அவங்களே விரோதி ஆயிடுவாங்க. இந்த பாருமா, நீ யாரோ எவரோ எனக்கு தெரியாது, பேசாம இங்க இருந்து போயிடு. நீ இங்க இருந்த நான் செய்த கொலைக்கு உனக்கு சம்பந்தப்படுத்தி பேசுவாங்க, பேசாம போயிடு. ஆனா போறதுக்கு முன்னால ஒரு வார்த்தை, அக்கிரமம் செய்யறவங்களை தண்டிக்கிறதுக்கு ஆண்டவன் இருக்காரு, அதுக்கு மேல நீதி இருக்கு. நீங்க ஏன் தவறுகளை செய்துகிட்டே பேசாதே. உங்க தங்கு வராதுடா. வழி இருக்கு, தப்பிச்சு போ. நான் போக மாட்டேன். போக முடியாது, அடிச்சு விடுவேன். என்
என் உயிரே போனாலும் சரி மேற்கொண்டு உங்களை கொலகாரனாக விட மாட்டேன்.